வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ இன்றைக்கி வந்து திவ்யா வந்து கடந்து வந்த பாதை சொன்னாங்க. சூப்பராக இருந்தது, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது, நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. ஸோ ராம்நாட்லேருந்து சென்னை வந்து, சென்னையிலேருந்து ஹைதராபாத் போய் திருப்பி சென்னை வந்து, ஸோ பயங்கரமான ஒரு ஜார்னியாக தான் இருந்திருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து அவங்க அந்த மீடியா ஃபீல்டில் இருந்திருக்காங்க. ஸோ ஸ்கூல் லைஃப்லேருந்து ஆரம்பித்தாங்க. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய படிப்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப மக்கான பொண்ணு தான். ஸோ 12லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம், ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ எங்கள் அப்பா வந்து ராம்நாத் கோர்ட்டில் வந்து வேலை பார்த்தாரு. ஸோ அதனால் அங்கே போய் நிறைய கேசஸ்லாம் பார்ப்பேன். அதனால் எனக்கும் வந்து அந்த வக்கீல் ஆகணும் அப்படின்னு வந்து ஆசை வந்துச்சு. ஸோ யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நானும் வக்கீலாக தான் ஆவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ச் வந்தாங்க இங்கே புதுசாக, ரொம்ப சேரீலாம் கட்டிட்டு சூப்பராக வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே எல்லாருமே பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து அப்போ தான் புதுசாக பார்க்குறேன், என்னடா இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களே, அப்போ இனிமேல் நம்மளும் வந்து ஜட்ஜ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கேட்குறவங்க எல்லாத்தையுமே ஜட்ஜ் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் வந்து பிஏபிஎல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ட்ரை பண்ணால் மதுரை, சென்னை எங்கேயுமே விட மாட்டேன்ட்டாங்க. சரி உள்ளூர்லேயே வச்சு படிக்க வச்சாங்க. எதுக்கு சேர்த்து விட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, எதுக்கு படித்தேன்னு எனக்கும் தெரியாது, நிறைய அரியர்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை வந்தேன் அக்கா வீட்டில். அக்கா அங்கே தான் இருந்தாங்க, மேரீடு ஐயா அங்கே தான் இருந்தாங்க. சொந்தக்காரவங்களை தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, மாமாவை தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து இருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு டயபெட்டிக் இருந்தது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து கன்சீவாக இருந்தாங்க, அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அந்த டைம் பார்த்து பக்கத்து வீட்டில் இருந்து அந்த மீடியா ஃபீல்டில் படிக்கிற ஒரு ஸ்டடீஸ் இருக்கும், அந்த டிஎம்எல்டின்னு நினைக்கிறேன், சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து ப்ராஜெக்ட்டுக்காக அக்காவை கேட்க வந்தாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அந்த மீடியா ஃபீல்டு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ எப்படி நடிக்கிறது என்னன்னே தெரில. ஃபஸ்ட் எங்கள் மாமா தான் கூட்டிகிட்டு போனார். எனக்கு வந்து கார்டெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அதே மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்லாம் வந்துச்சு. ஒரு ப்ராஜெக்டில் இப்போ சைன் ஆகி இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு 1 இயர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ஷூட் பண்ணும்போது ஒரு விஷயம் இல்லை, அதை நான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து நடிக்கிறத மட்டும் பார்க்க வேண்டியதானே, ஏன் தேவையில்லாதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ரெஷர்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரெட் கார்டு அளவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானஸ்ட்டாக இருந்து, ஸோ என்னுடைய மைனஸ் பாயிண்ட் வந்து எங்கள் வீட்டிலே இருந்தே சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க, நீ வந்து அதிகமாக கோவப்படாத அப்படின்னு. ஸோ அந்த கோவம் தான் என்னுடைய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ நான் செய்யாத தப்பையெல்லாம் என் மேலே திணிச்சிருவாங்க ஈஸியாக, கோவப்படுறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது நீ கோவக்காரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை இப்போ பாயிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து கோவம் அதிகமாக வந்துச்சு. அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொன்னாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையில் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தமிழில் எந்த இதுவுமே வரல, எனக்கு எந்த ப்ராஜெக்ட்டுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நம்மளுக்கு தான் வெளிநாட்டிலேருந்து வந்தால் கூட சான்ஸ் கொடுப்பானுங்க, வேறு ஸ்டேட்லேருந்து வந்தாலும் சான்ஸ் கொடுப்பானுங்க, நம்ம மக்களுக்கு தான் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களே. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மீடியாவில் அவ்வளோவா சான்ஸ் கிடைக்காது. பெரிய பெரிய சினிமாவில் தான் சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு பார்த்தா சீரியல்லையும் இப்போ கொடுக்க மாட்றாங்க. அதுவும் வந்து சைடு ஆக்ட்ரஸாவது முன்னாடி கொடுப்பாங்க, இப்போ அதுவும் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா வந்து சூப்பராக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டருமே நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணது வந்து 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக தான் பண்ணேன் அப்படின்னு பண்ணிட்டு, இதுவரை நான் பண்ணாத அந்த கேரக்டர்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைதராபாத் போனேன். அங்கே வந்து தெலுங்கில் வந்து நான் 3 சீரியல் வந்து பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே போகும்போது எனக்கு வந்து லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது. நான் தான் மக்கு ஸ்டூடெண்ட் ஆச்சு, எப்படி கற்றுக்கிற போகிறேன் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கே செகண்ட் லாங்குவேஜ் வேறு ஹிந்தி. ஸோ ஆனால் 6 மந்த்ஸில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அப்போ தான் நினச்சேன், நம்ம மக்களும் இல்லை போல இருக்குது, 6 மாதத்துலேயே இதெல்லாம் கற்றுக்கிட்டோமே, லாங்குவேஜே கற்றுக்கிட்டோம், தெலுங்கே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி சென்னைக்கு வந்தால் அதுக்கப்புறம் தான் ஒரு ஆடிஷன் வந்தது. அதாவது விஜய் டிவிலன்னு சொன்னாங்க. ஸோ விஜய் டிவியில் வந்து அந்த மாதிரி லுக் டெஸ்ட்லாம் பண்ணால் ஃபஸ்ட்டு இப்போ சபரி எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்க. சபரி மாதிரி ஆளுங்க போனால் சேனல் ப்ராடக்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் என்னை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த பாக்கியலட்சுமி சீரியல்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பழைய சீரியல் அந்த ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல, ஸோ அவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த பாக்கியலட்சுமி டேரக்டருக்கு. அவங்களெல்லாம் டைமுக்குலாம் வரமாட்டாங்க, 9 மணிக்கு வந்துட்டு 3 மணிக்கெலாம் போயிடுவாங்க, அதிகமாக கோவப்படுவாங்க, அதிகமாக டைம் சரியாக வந்து நடிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்க. இருந்தாலும் அந்த டேரக்டர் வந்து இல்லை, எங்களுக்கு வந்து இவங்க தான் தேவைப்படுறாங்க, எங்களுக்கு அந்த லுக் டெஸ்ட்டுக்கு இவங்க தான் கரெக்டாக இருக்கும் அந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை வந்து செலக்ட் பண்ணி நடிக்க வச்சுட்டாங்க. 5 வருஷம் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாக்கியலட்சுமியில். ஸோ அதுக்கப்புறம் முடிய போகிறதுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி உடனே வந்து செலக்ட் பண்ணதுக்கு வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னாங்க. ஸோ இதுவரை எனக்கு உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ண சீரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் தான். ஸோ அவ்வளோ அந்த
அந்த செட்டே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த க்ரூ எல்லாமே வந்து சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்கியலட்சுமி பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலியை பற்றி சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த எப்படி சம்பாதிக்கணும், அதாவது எப்படி சேவ் பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும் எதுவுமே தெரியாது. நான் ஏன்னா வேலை பார்த்ததே கிடையாது. டைரெக்டாக இதுக்கு வந்துட்டேன். ஸோ இது நல்லா சம்பளம் வருது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பாவுக்குலாம் இது இங்கே இருக்கிறது பிடிக்கவே இல்லை. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்லேயே இருந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இது என்ன ஒரு சாபமாக இருக்கும் போல் இருக்குது, சினிமாவில் வந்தால் ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 10 வருஷத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணது ஃபேமிலியை தான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு சீரியலில் நடித்தது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. 1 இயர் வந்து நடித்தது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு லீட் ரோலு. அதுக்கப்புறம் வந்து நிறையா சேனல்லேருந்து எனக்கு வந்து லீட் ரோல்லாம் வந்துச்சு. பட் நான் போகலை. ஏன்னா என்னை நம்பி இவங்க வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதனால நான் இங்கே தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியலில் வந்து நடிச்சேன்னு சொன்னாங்க. அது என்ன சீரியல் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க மீட் பண்ணது வந்து ஒரு ஹீரோயின் சொன்னாங்க, சோனியா அகர்வாலா சம்திங், 7G ரெயின்போ காலனி. அவங்க தான் என்னோடய ஃபேவரட் ஹீரோயின். அவங்கள தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவங்க அந்த அந்த மேரேஜ் லைஃப்பை வந்து அவங்க சொல்லவே, மேரேஜ் லைஃப் சாரி அந்த மேரேஜ் நின்று போச்சு இல்லையா, அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஆக்சுவலாக அதை பற்றி ரொம்ப பேசாமல் அதை லைட்டாக அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சாங்க ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நான் வந்து வேறு மாதிரியான முடிவுலாம் எடுக்கிற அளவுக்கு போயிட்டேன். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தேன். யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியல, சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியல, ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த கோவொர்க்கர்ஸ் அவங்களே ஃபேஸ் பண்ண முடியல. அந்தளவுக்கு இருந்தது அந்த டிப்ரெஷன். ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் கொடுத்ததுக்கப்புறம் எவன் வந்தால் என்ன சொன்னால் என்னடா அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிற அந்த பொண்ணுங்களோட நிலைமையை பற்றி சொன்னாங்க. எங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, நாங்களும் ஒரு பெண்ணுங்க தான், நாங்களும் ஒரு வேலை தான் பார்க்குறோம். என்னுடைய அந்த இன்ஸ்டாவே திறந்தாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபோட்டோஸ், என்னையவே மார்ஃபிங் பண்ணிலாம் நிறையா ஃபோட்டோஸ்லாம் வரும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் வந்து அந்த விமர்சனங்கள்லாம் ஏற்றுக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதெல்லாம் பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எங்களுக்கும் ஃபேமிலிலாம் இருக்குது, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரி தான் நாங்களும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பிக் பாஸ் வந்து இருக்கனா இல்லையானே எனக்கே டவுட்டாக இருக்குது. திடீர்னு ஒரு சான்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி உள்ளே வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லி முடித்தாங்க. கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. அந்த ராம்நாத் டு சென்னை அண்ட் ஹைதராபாத் அண்ட் அகைன் சென்னை அகைன் ராமநாதபுரம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனிவே ஏன்னா அவங்க வாழ்ந்து வந்த குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப கிராமத்து வாழ்க்கைலாம் தெரியுமில்ல, அந்த இடத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் திவ்யா கணேஷ். அவங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.